ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நம்மளுடைய ரேஷ்மா முரளிதரன் கிழக்கு வாசல் சீரியலில் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு நடுவில் லான்ச் ஆன ஒரு சீரியல் தான் கிழக்கு வாசல் சீரியல். ரேடான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக விஜய் டிவிக்கு ஒரு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த ஆர்வத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி திரைக்கதை வந்து அமைஞ்சிச்சு. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஸ்லோ ட்ராக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இதற்கு நடுவில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரேஷ்மாவுடைய கம்பேக்கு. ஸோ ரொம்ப நாள் வந்துட்டு அவங்க கம்பேக் கொடுக்காம இருக்கும்போது அவங்களுடைய கம்பேக்கு விஜய் டிவியில் ஒரு சீரியல், அதுவும் பிரைம் டைம்ல வருது, ரேடானுடைய ப்ரொடக்ஷன்ல வருது. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால நம்ம இந்த சீரியல்ல ரேஷ்மாவுடைய கம்பேக்காக நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கு நடுவில் இப்போ ரீசெண்ட் டேஸா ஒரு 1 மந்தாவே வந்துட்டு ரேஷ்மாவுடைய சீன்ஸ் வந்து எபிசோட்ஸ்ல வர்றதில்லை. ஸோ நம்மளுமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவங்களுடைய சீக்வன்ஸ் எப்பதான் வரும்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் இன்னைக்கு கிடைச்ச அப்டேட் என்ன அப்படின்னா, சீரியலே வந்து முடியுதுங்க, நாளைக்கு வந்து கிளைமேக்ஸ் ஷூட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து ரேஷ்மா வரல அப்படின்ற ஒரு கேள்வி. இவங்க வந்துட்டு இதுக்கு நடுவில் சீரியல் வந்து குவிட் பண்ணிட்டாங்க 1 மந்த்துக்கு முன்னாடியே. அதனால தான் வந்து சீரியல் அவங்க வரதில்லை அப்படின்ற ஒரு சில டாக்ஸ்மே வந்துட்டு சோஷியல் மீடியாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இதை பற்றி நம்ம விசாரிக்கும் போது நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, ரேஷ்மா வந்து குவிட்லாம் பண்ணல, அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்துட்டு சீரியல் கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிறது தான். ஸோ ஹோப் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து கம்பேக் கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் அவங்க சைட்லுமே இருந்தாங்க. அதையுமே வந்துட்டு டீமுக்குமே கன்வே பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து ஸ்டோரியிலுமே கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்து அந்த செகண்ட் லீட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ டுவெல் ரோல் மாதிரி கொண்டு வந்து அவங்க வர வரைக்கும் வேற ஒரு ட்ராக் மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து சேனல் சைட்லேருந்து சீரியலை முடிக்க சொல்லி சொன்னதால சீரியலுடைய கிளைமேக்ஸ் ஷூட் வந்து நாளைக்கே வரப்போகுது. ஸோ கிளைமேக்ஸ்லயாச்சும் ஹீரோயின் வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, ரேஷ்மா வருவாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் இருக்கு. லாஸ்டா ஒரு குட்டி சீன் மட்டும் ரேஷ்மாவை வச்சு முடிச்சு கிளைமேக்ஸ் எபிசோட் முடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ இன்னி எபிசோட்ல கூட ரேஷ்மா வந்திருப்பாங்க, அதாவது அந்த வாய்ஸ் ஓவர் மட்டும் வந்திருப்பாங்க. ஸோ அந்த வாய்ஸ் மட்டும் வச்சு இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா. நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து கன்ஃபார்மா கிளைமேக்ஸ் எபிசோட் வந்து ஏர் ஆயிடும் அப்படிங்கிறதா. ஸோ இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து அதிரடியாக பிளான் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு அப்டேட். ஸோ வந்துட்டு அவங்க சீரியல் வந்து பிட் பண்ணிட்டாங்க. அதே போல வந்துட்டு ஜோடி ஆரியோடைய ஷோல வந்து அவங்க விலகிட்டதால அவங்களுக்கு வந்து சேனல் மேல ஒரு சின்ன அதிருப்தினாலையும், அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் வந்து நல்ல ரீச் இல்லை அப்படிங்கிறதால அவங்க குவிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சில ரூமர்ஸ் வந்து சோஷியல் மீடியாஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறதும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு டோட்டலி வந்து தப்பான ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து குவிட்லாம் பண்ணல, ஹெல்த் இஷ்யூஸ்னால மட்டும்தான் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிறது தான். அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் ரீசனாக வச்சு இந்த சீரியல் வந்து குவிட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம், ஏன்னா லோ டிஆர்பி ரீசன்ஸ் வச்சு. பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அகைன் கம்பேக் கொடுக்குறோம், ஸோ ஒன்ஸ் நார்மலானதும் சீரியலில் வரோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாதிரி வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ ரேஷு ஃபேன்ஸ் யாரும் நீங்கள் வருத்தப்படவும் வேண்டாம், அதே போல் ஆடியன்ஸ் யாரும் தப்பான நியூஸ் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணவும் வேண்டாம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.